நமக்கு இன்னும் 291 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அந்த வழி விட்டு இந்த வழிக்கு வந்த பார்த்தா 2 பக்கம் புளிய மரம், ஏதோ ஒரு கோயில் காட்டுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஒரு கண்டக்ட் தானே அப்படின்னு கேமரா ஆட் பண்ணி பிளாக் பண்ணிருக்கேன். இங்கிருந்து போயிட்டா சேலம் பைபாஸ் பிடிச்சோம்னா அங்கிருந்து எங்க பிரிவு போயிட்டா பெங்களூர் தான். அங்க போய் இந்த கோபி செட்டு பாளையம் அதுல போய் குரங்கு பாருங்க எவ்வளோ இதை பார்த்தாலும் குரங்கு தானே. கோபி செட்டு பாளையம் அந்த அதனால போய் இந்த பிள்ளையம்பட்டு போய் போகிற மாதிரி சூஸ் பண்ணுற ரோடு. ஏன்னா அவினாசி போய் போகிறது ரொம்ப கஷ்டம். ரோடு வேற ரோடு போடுறதுக்கு இருக்கிறதுனால வழி இருக்காது. அங்கங்கே டேக் டைவர்ஷன் போட்டிருப்பாங்க. எதுக்கு அந்த கஷ்டம்? ஓகே, இதுவே போயிடலாம். கோபி செட்டு ரோடு எனக்கு நல்லா தெரியுங்க. ஆல்ரெடி நான் கொடிமலை போயிட்டு வரும்போது அந்த ரோடில் போயிருக்கேன். செம்மையாக இருக்க ரோடு. நைட் டைமில் ஓட்டின மாதிரியே இல்லைங்க, பகல் மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் அந்த ரோட்டில் போகலாம் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இது என்ன இதுன்னு தெரியுது, பாதி காடாக இருக்குது, பாதி இந்த கற்பூர மரமாக இருக்குது. பாருங்க, கண்ணுக்கு ஒரு வரைக்கும் காடு தான். இந்த ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. அதெல்லாம் இப்போ போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பழைய ரோடாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. அந்த ரோடுக்கு இது ரொம்ப மோசம் இல்லைங்க. இப்போ என் தம்பிகிட்ட சொன்னேன், நீங்கள் எப்போ திருவண்ணாமலை வந்தாலும் இந்த ரோடு தான்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாடா, இந்த ரோடு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ரோடு இருந்தால் எவ்வளோ தூரம் தானே போகிறாங்க பாருங்க. நீங்களே பாருங்க, இந்த ஏரியாவில் பாதி காடாக இருக்குது, பாதி தண்ணியாக இருக்குது, குட்டை குளம் எல்லாம் இருக்குது. இங்கே நல்லா பசுமையாக இருக்குதுங்க. மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால அதுதான் சரி. ஏன்னா சரி 30 கிலோமீட்டர் தானே? ஆமா. ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க. அப்புறம் மெயின் ரோடு வந்துடு. அப்புறம் அங்கே போய் சின்ன டீ பிரேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுமா என்னன்னு தெரியல. 11 மணிக்கு தான் காயல் டிஃபன் சாப்பிட்டோம். சரி, நான் வேண்டாம் தான் சொன்னேன். சரி வாடா சாப்பிட்டுக்க, வாடா தக்காளி சாப்பாடா சாப்பிட்டுக்கன்னு சொல்லி என் தம்பி வாங்கி கொடுத்தான். அவனுக்கு பசி எடுத்து போல. எனக்கு வந்து இந்த மாதிரி ரைடு போகும்போது ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமாகி போச்சு. அவனுக்கு அது பழக்கம் இல்லை பார்க்கும். ஆனால் பையன் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவான். பார்த்தீங்களா, கரும்பு இங்கே பூரா கரும்பு, மக்காச்சோளம், நெல். ஆனால் மக்காச்சோளம் மெயின் போடுங்க. அதே போல் இந்த ரோட்டில் காய வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோடில் புது ரோடுங்க, பார்த்தாலே தெரியுது. பழம் இருக்கு. ரோடு நல்லா இருந்தாலும் ட்ரிப்புக்கு வந்து மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வரும். ரோடு கொஞ்சம் நம்ம என்னதான் பைக் வருவது, லாங் ரோடு வருவது, டிராவல் வருவதாக இருந்தாலுமே ரோடு நல்லா இருக்குன்னா ட்ரிப்பு கொஞ்சம் சொதப்படாதான் முடியும். ட்ரிப்பையே வெறுக்க தோணும். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த ரோடு. அந்த ரோடு எப்போ அந்த மேட்டூருக்கு சூப்பர் கனவு வர வழியெல்லாம் எப்படி அப்படியே இருக்கு. ரெடி பண்ற மாதிரி இருக்காங்களா, பேட்ஜ் போட்டு ஒரு பைசா பிரயோஜனம் முடியுங்க. பேட்ஜ் போடுற ஆக்சிடென்ட் தான் வழி வைக்குமே தவிர அது நிரந்தர தீர்வே கிடையாது.
அதில் வேறு டோல்கேட் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தேன். இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் வசூல் பண்ணல இருக்குது. ஏதோ கட்டி முடிச்சிருக்காங்க. அதே ஒரு நேஷனல் ஹைவே ஆகி போயிடுச்சு. இந்த காருக்காரங்களாம் அதை வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே தான் போகிறாங்க. இந்த மாதிரி பேட் எல்லாம் போட்டோன்னு ஆச்சுன்னா வந்து ஜர்க் ஆச்சுன்னா ஸ்டேரிங் அவங்களோட கண்ட்ரோல் விட்டு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு போனோம்னா பேட்ஜ்னா விட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுதான் எப்படி பேட்ஜ் போடுறாங்க. பேட்ஜ் போடக்கூடாதுன்னா ஒரு தரமான ரோடு போடும். ஒரு போட்டோ ஒரு 15 வருஷத்துக்கு எந்த ஒரு இது இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுதான் ரோடு. சும்மா இப்போ போட்டு ஒரு 6 மாதமோ 7-8 மாதம் கழிச்சு அந்த ரோடு புரிஞ்சுருக்கு வேஸ்ட். போட்டு தரமாக போடும். வந்ததே வீட்டுங்க, அதுக்குள்ள 40 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். சல்லு வந்துட்டோம். அதான் ரோடுக்குள்ள சீனரே இருந்துச்சா. ஒன்று கண்ணுக்கு யூஸ்டாக இருக்குங்க. கரும்பு வயலு நெல் அப்படின்ட்டு. ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போய் ஆட் பண்ணுறேன். மெயின் ரோடு எடுத்துட்டு டீ பிரேக் எதாவது எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 259 கிலோமீட்டர் இருக்குதுங்க எங்கள் ஊருக்கு. டீ பிரேக் எடுத்துட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். வந்தது இப்போ திருவண்ணாமலேருந்து ஒரு 62 கிலோமீட்டர் ஓட்டிட்டேங்க. ரோடு நல்லா இருக்குதுங்க. பைபாஸ் ஏறிட்டோம், அவினாசி பைபாஸ். கொஞ்சம் மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்கு. இன்னைக்காவது மழையில சிக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. நேற்று மழை எங்கேயும் இல்லை. நம்முடைய நேரம் இன்னைக்கு அதே மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மழை முகமாக தான் இருக்குது. மழை வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒன்று பாரு, இந்த பக்கம் போகிற மக்காச்சோளம் தாங்க எங்கே பார்த்தா ரோட்டில் காய் போட்டிருக்காங்க. மக்காச்சோளம் இங்கிருந்து வருதா இருக்கு. கள்ளக்குறிச்சியில மக்காச்சோளத்துக்கு ஃபேமஸ் போல. பாரு, இங்கேயும் மக்காச்சோளம் தான் போட்டிருக்காங்க. அது நல்ல இதுதாங்க. மக்காச்சோளத்தை பிடிக்கிட்டு தட்டு போல மாட்டு போட்டுறாமல நல்லா வெள்ளாம தான். வாழையெல்லாம் அங்கங்கே தான் பார்க்க முடியுது. பாரு, இங்கே இருக்கு வாழை, அவ்வளோதான். இதே நம்ம ஊருன்னா தோட்டத்துக்கு வாழை தான் இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இது என்னன்னு தெரியல. எல்லாம் போகிற ஹோட்டல் கரிகாலம் போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஹோட்டல் காணும். ஹோட்டல் கட்டுறதுக்கு முன்னாடியே போர்டு வச்சுருக்கான். பரவாயில்லையே. காருக்காரங்க தான் சீறிட்டு வருவாங்க. ஆமாம், அவங்களுக்கு தப்பு கொடுக்க வேணாம். என்ன நானா வழி விட்டாலும் போக மாட்டேங்கிறாங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி ஹைவே வரும்போது பின்னாடி பார்ப்பேங்க. கார் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி அவ்வளோ ஹைவே வேரியண்ட் வண்டி வந்துச்சுன்னா இந்த சுத்த இந்த மாதிரி எனக்கு தெரியும். எந்த வண்டி வந்தால் அவங்க ஒரு லெவலில் போவாங்க, எந்த வண்டி வந்தால் ஒரு ஊரில் போவாங்க சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் நானே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திக்குவேன். ஸ்லோ பண்ணேன்னா அவங்க என்னை கிராஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க என்னை கிராஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஏன்னா அவங்க ஸ்பீடாக போவாங்க. அந்த லைன் அவங்களோட தான். நம்ம அதில் போகிற தப்பு. நாங்கள் என்னதான் சூப்பர் பைக் வச்சுருந்தாலுமே அதில் போகக்கூடாது. நமக்கு பின்னாடியே வண்டி வந்துச்சுன்னா, காரோ பஸ்ஸோ வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் வந்துடணும். லெஃப்ட் வந்துட்டோம்னா அவங்க ரைட்டில் அவங்க பாட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு வண்டி வரலையா, நம்ம ஸ்பீடாக போகிறோமா, ரைட் ஆகி போய்க்கலாம்.
எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு போட்டியாக மட்டும் போகக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சரு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லாரி பெரிய பெரிய டிப்பரு பெரிய பெரிய சரக்கு வண்டியாக போகுதுன்னா அவங்க ஒரு டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். கார் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூரிட்டு வருது, அவர் என்ன தப்பு இல்லை, நான் டிஸ்டன்ஸாக போட்டுக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணலாம், வேறு வழி இல்லை, இப்போ போய்க்கலாம். அவங்க நானே அவங்க பின்னாடியே போய்க்கலாம். நானும் 90 தான் போயிட்டுருக்கேன், நானே 90 போயிட்டுருக்கேன். அந்த கார் அவ்வளோ போகணும்னு நினச்சி பாருங்க, எப்படியோ 200க்கு மேலே தான் போகுது. ஆனால் மாலையா இப்படி ஓடுறாங்க, காருக்காரங்க தாறுமாறாக ஓட்டுறாங்க, ஆனால் ஹெல்மெட் போடாமல் நல்லா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சாதான் கவலையாக இருக்குது. பெருசு பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஹெல்மெட் போடுங்க கட்டாயம். நம்ம லோக்கலுங்கிறது வேற, பைபாஸுங்கிறது வேற, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்க, எனக்கு இன்னும் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லாக் பண்ணுறேன்.